இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1ஓட ரொம்ப முக்கியமான 3 எக்ஸாம்பிள் சம்ஸ். இந்த 3 எக்ஸாம்பிள் சம் அதே டைம் பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த 3 எக்ஸாம் நீங்கள் தரவா பார்த்துட்டாலே கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உங்களுக்கு ஈஸியாக பப்ளிக் எக்ஸாம் எடுக்க முடியும். ஆனால் இந்த 3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் அனலைஸ் ஃபார்ம்லான ஒரு டாபிக் இருக்கு. அது புரிஞ்சாதான் இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து இந்த ப்ராப்ளம்ஸை கண்டினியூ பண்ணால் ரொம்ப ஈஸியாக புரியும். வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷரை நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்றதும் நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் டூன்னு சொல்றது ரெண்டுமே ப்ரெஷரோட யூனிட் தான். அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட் தான் டிஃபரன்ஸ். ஸோ சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்றது சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட், நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் டூன்னு சொல்றது எஸ்ஐ யூனிட். அப்போ கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ப்ரெஷரோட சிஜிஎஸ் யூனிட்டை எஸ்ஐ யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், எஸ்ஐ யூனிட் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட். ஸோ இங்க இருக்க சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றணும், கிராம கிலோகிராமா மாற்றணும், செகண்டாக தான் வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ் வந்து ப்ரெஷர் 1 P1 எடுத்துக்கலாம். P1 வேல்யூ 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. மெர்க்குரியோட சிம்பிள் Hg. இதை டைரக்டா பண்ணா நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகணும். நம்ம கன்வெர்ட்டபிள் வேவா மாத்திக்கிறோம். 76 into 13.6 into 980 d9 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 2. ஸோ இதை நம்ம கம்ஃபர்டபுள் வேலையா மாத்திக்கிட்டோம். இதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணா போதும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா P2. P2 என்ன சொல்லிருக்கோம்? எஸ்ஐ யூனிட்டா. எஸ்ஐ யூனிட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2. அப்ப இதை டைமென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா நியூட்டனுக்கு நமக்கு வேல்யூ கிடையாது. அப்ப அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 நியூட்டன் வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மீட்டர் பவர் மைனஸ் 2 அது எடுத்து எழுதிக்கங்க. இப்ப இதை வந்து சிம்பிளை பண்ணுங்க. கிலோகிராம் அப்படி எடுத்து எழுதிருங்க. இங்க மீட்டர் பவர் 1 இருக்கு, இங்க மீட்டர் பவர் மைனஸ் 2 இருக்கு. 1 மைனஸ் 2 என்ன ஆயிரும்? மீட்டர் பவர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இங்க பாருங்க செகண்ட் பவர் மைனஸ் 2 இருக்கா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை ஆன ப்ரெஷரோட யூனிட். இப்போ இதுக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? கிலோகிராம் இதோட யூனிட் மாஸ், மாஸோட சிம்பிள் எம். எம்னா மீட்டர், மீட்டர் இதோட யூனிட் லென்த் எல் பவர் மைனஸ் 1. எஸ்னா செகண்ட் டைமோட யூனிட், அப்ப டி பவர் மைனஸ் 2. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு மட்டும் தனியா உங்களுக்கு மார்க் இருக்கு. இப்ப இந்த P1 P2 நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சோ P1 ஈக்குவல் P2. எந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? மெத்தட் ஆஃப் டைமென்ஷன் சொல்லிருக்காங்களா? அப்ப மெத்தட் ஆஃப் டைமென்ஷன் நம்ம 3 யூஸ் பண்ணுவோம். MLT. அந்த 3 இந்த ரெண்டு பக்கம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க. MLT. இங்க P1 யூஸ் பண்றதால M1 L1 T1. அப்ப இங்க எப்படி வந்துரும்? M2 L2 T2. இங்க எல்லாத்துக்குமே பவர் இருக்கா? M மட்டும் என்ன அர்த்தம்? M பவர் 1 அர்த்தம். அப்ப எல்லாத்துக்கும் பவர் இருக்கனால அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். M க்கு A, L க்கு B, T க்கு வந்து C. அதே இங்கேயும் கொடுத்துங்க. A B C. நமக்கு இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? P2 தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. P2னா எஸ்ஐ யூனிட் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப P2 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த டேர்ம் மொத்தமா இந்த பக்கம் எப்படி இருக்கு? மல்டிப்ளை இருக்கா? அப்ப இந்த பக்கம் வந்தா டிவிஷன் ஆயிடும். அப்ப P2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா P1 M1 இந்த பக்கம் வந்த டிவிஷன் நான் ஒரே டேர்ம் எழுதிக்கங்க. M1 by M2. இங்கேயும் ஏதா இங்கேயும் ஏதா, அப்ப ஹோல் பவர் ஏன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிமைனிங் எழுதுங்க. L பவர் 1 L பவர் 2 whole power B. T1 T2 whole power C. இல்லையாச்சா? இப்ப நம்ம இந்த M1 M2 வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். M1 L1 T1 எல்லாமே CGS டிபெண்ட் பண்ணிருக்கும். M2 L2 T2 எல்லாமே SI யூனிட் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் M1 CGS ல மாஸ் எப்படி நோட் பண்ணுவாங்க? கிராம்ல 1 கிராம். L1 எப்படி நோட் பண்ணுவாங்க? சென்டிமீட்டர்ல. அப்ப 1 சென்டிமீட்டர். டைம் எப்படி நோட் பண்ணிருக்காங்க? T1 equal to 1 second. இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. செகண்ட் M2 L2 T2 நம்ம பார்க்கணும். எல்லாமே SI யூனிட் தானே. அப்ப M2 equal to SI யூனிட்ல 1 கிலோகிராம். லென்த் L2 எப்படி சொல்லுவோம்? 1 மீட்டர். டைம் வந்து டிஃபால்ட் 1 செகண்ட். இப்போ இந்த வேல்யூ எல்லாம் இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இத P2 இந்த ரைட் சைடு இருக்குமா? நம்மளோட கம்ஃபர்ட்டபிளுக்கு P2 லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். அப்ப P2 equal to P1. சோ இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. M1 க்கு பதிலா என்ன எழுதலாம்? 1 கிராம். M2 க்கு பதிலா 1 கிலோகிராம். ஹோல் பவர் A. நெக்ஸ்ட் பாருங்க. L1 L2 க்கு பதிலா என்ன எழுதலாம்? 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்ப 1 சென்டிமீட்டர் by 1 மீட்டர் ஹோல் பவர் B.
next 1 second by 1 second whole power c எல்லாம் எழுதிட்டோம். இப்போ ABC வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி SI யூனிட்ல பிரஷர் அண்ட் டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த பவரை இதோட கம்பேர் பண்ணுங்க. m பவர் 1 L பவர் -1 T பவர் -2. இங்க அந்த A எதுக்கு கீழே வந்திருக்குன்னு பாருங்க. மாசுக்கு மேல தான் A இருக்கு, அப்படியே எடுத்துங்க. m பவர் A, L க்கு மேல என்ன இருக்கு, L பவர் B, T க்கு மேல T பவர் C. அப்ப இது அப்படியே டைரக்டா கம்பேர் பண்ணுங்க. A equal to 1, B equal to -1, C equal to -2. So ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டைமென்ஷன் ஃபார்முலா கம்பேர் பண்ணி. இப்போ இங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். P2 equal to P1, 1 gram by 1 kilogram. ஏவோட வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட் பாருங்க 1 centimeter by 1 meter. B யோட வேல்யூ -1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 second by 1 second, C யோட வேல்யூ -2. இப்போ இங்க பாருங்க 1 கிராம் 1 கிலோகிராம் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டுக்குள்ள கொண்டு வரணும். நமக்கு கண்டுபிடிக்க போறது பாத்தீங்கன்னா SI யூனிட். SI யூனிட்ல கிலோகிராம், மீட்டர், செகண்ட் தான் இருக்கும். அப்ப எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். P1 1 kilogram is equal to 1000 gram. அப்ப 1 gram equal to 10 power -3 kilogram. கீழ அதிக கிலோகிராம் இருக்கு 1 kilogram. ஹோல் பவர் இங்க என்ன இருக்கு 1 இருக்கு, அதை மறக்காம எழுதிடணும். Next 1 centimeter is equal to dash meter, 10 power -2 meter by 1 meter whole power -1. இங்க பாருங்க 1 second இருக்கு. அப்ப கேன்சல் ஆனா ஒண்ணா 1 power anything ஒண்ணு தான். அப்ப நீங்க அதை எழுத தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாருங்க இந்த P1 வேல்யூ என்னது, இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 76 into 13.6 into 980 மல்டிப்ளை. இப்போ இந்த கிலோகிராம் கேன்சல் ஆயிரும். 10 power -3 into whole power 1 தானே. அப்ப -3 into 1 என்ன ஆகும் 10 power -3. இங்க பாருங்க 10 power -2 whole power -1. அப்ப -2 into -1 ஆகும், பிளஸ் ஆயிருமா. அப்ப 10 power 2. இப்போ இத ஃபுல்லா நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 10129298 மல்டிப்ளை. இங்க 10 power -3, இங்க 10 power 2 இருக்கு. -3 இங்க +2. அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணா 10 power -1. அப்ப இது எப்படி மாறிடும் 101292.8 நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஏன் வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2 போறோம்னா நம்ம கண்டுபிடிச்சது SI யூனிட். அப்ப அதை போட்டோம். பட் இவ்வளவு பெரிய டேர்ம் நம்மளால எடுக்க முடியாது. அதை சிம்பிளை பண்றதுக்கு என்ன பண்றோம்னா P2 equal to 1 2 3 4 5 5 பாயிண்ட் முன்னாடி வந்துட்டோமா. அப்ப 1.01 into 10 power 5 நியூட்டன் மீட்டர் பவர் -2. சோ P2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் சொல்லுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிருங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்க மறந்துடாதீங்க, இதுக்கு மட்டும் தனியா மார்க் இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் மாத்தி சப்ஸ்டிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா M1 வந்து 1 கிலோகிராம் எடுத்துக்குவாங்க, M2 வந்து பார்த்தா 1 கிராம் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, M1 L1 T1 எல்லாமே CGS, M2 L2 T2 எல்லாமே பாத்தீங்கன்னா SI யூனிட். ஸோ அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ நாலாவது பாத்தீங்கன்னா இந்த ABC வேல்யூவை இந்த டைமென்ஷன் ஃபார்முலா கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சப்ஸ்டிட்லாம் பண்ணவே தேவையே இல்லை. அஞ்சாவது மிஸ்டேக் நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 power -1 இந்த யூனிட் எழுதும்போது நீங்க பண்ண மிஸ்டேக் தான் பாத்தீங்கன்னா அதிக பேர் பண்றது. சோ இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் நீங்க பண்ணாமே இருந்தாலும் போதும், இந்த டெரிவேஷன் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல் மார்க் ஈஸியா நீங்க வாங்கிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெரிவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி 2 முக்கியமான டெரிவேஷன் அடுத்து நாங்க அப்லோட் பண்ண போறோம், அதையும் மறக்காம பாருங்க. இதே மாதிரி நீங்க லேர்ன் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.